ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு ஜோதிட தாள்கள் என்று கூட சொல்லலாம். ஸோ என்னங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 ஆண்டில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடக்குது. இந்த மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் மிகப்பெரிய ஒரு சம்பவமானது வானத்தில் அரங்கேறியது. அதுவும் இந்த டைம் இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி அரங்கேறியிருந்தது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் தான். மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாசியுடைய 19ஆம் நாள் ஒரு வலுவான இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற்ற இந்த சந்திர கிரகணம் ஆக்சுவலி இந்திய நேரப்படி மாலை வேளையில் நடைபெற்றதுனால இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரிஞ்சிருக்கு. அதோடு இந்த கிரகணத்தினால நிறைய கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட்டு கிரகண தோஷமானது உருவாயிருக்கு. இந்த கிரகண தோஷத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கிரகண பாதிப்பு அப்படிங்கிறது ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கிரகணமானது 850 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வலுவான இதில் நடந்தது. அதனால் இந்த கிரகணமானது ரொம்பவே ஒரு ஆபத்தான கிரகணமாக கருதப்பட்டிருக்கு. ஸோ நடந்த இந்த கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலை முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிரகணத்தினால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதோடு கிரகண தோஷம் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல நடந்த சந்திர கிரகணத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. நடந்த இந்த சந்திர கிரகணம் இந்த டைம் வானத்தில் இரத்த நிலவு போல காட்சி தந்திருக்கு. ஆமாங்க, நடந்த இந்த சந்திர கிரகணம் இரத்த நிலவு சந்திர கிரகணமாக நடைபெற்றது. இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச்சுடைய 3ஆம் தேதி அன்னைக்கு வலுவாக மாசியுடைய பௌர்ணமி அன்னைக்கு நிகழ்ந்தது. அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமி, சூரியன், சந்திரன் இவங்க 3 பேரும் நேர்கோட்டில் வந்தாங்க. அப்போ பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைத்தது. அப்போ தான் சந்திர கிரகணமானது ஏற்பட்ட இந்த கிரகணத்தின் போது சந்திரன் ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தார். இதனை தான் இரத்த நிலவு, அதாவது பிளட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காட்சி. இந்த முழு கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் வரை நீடித்திருக்கு. இது இந்திய நேரப்படி மாலை வேளையில் நிகழ்ந்ததாகவும் பதிவாயிருக்கு. இந்தியாவில் சந்திரன் உதித்த அந்த நேரத்தில் கிரகணம் தொடங்கியதுனால நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த காட்சி நிலையை நல்லா பார்க்க முடிஞ்சதாக சொல்லப்படுது. அதாவது நல்லா அடர் சிவப்பு நிறத்தில் பார்க்க முடிஞ்சதாக சொல்லப்படுது. கரெக்டாக மாலை 4:58 மணிக்கு கிரகணம் தொடங்கியிருக்கு. மாலை 5:32க்கு முழு கிரகணத்துடைய உச்சமானது தெரிஞ்சிருக்கு. இரவு 7:53 மணிக்கு கிரகணமானது முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டைம் இந்தியாவில் கரெக்டாக சந்திரன் உதித்திருக்கிறாரு. அதனால் பெரும்பாலான பகுதிகளில் கிழக்கு அடிவானத்தில் நல்லா தாழ்வாக இந்த கிரகணத்தை பார்க்க முடிஞ்சுது. அதுவும் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய திப்ருகார், திஸ்பூர், கொல்ஹத்தி, ஹலாங், இட்டாநகர் இந்த மாதிரியான நகரங்கள்லாம் முழு கிரகணத்தையே பார்க்க முடிஞ்சுது. சரியாக மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலையெல்லாம் அங்கெல்லாம் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த கிரகணம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கிரகணமானது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அசுபமானது. காரணம் என்னன்னா, சந்திரன் கரெக்டாக சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் வலுவாக இருக்கும்போது நடைபெற்றிருக்கு இந்த கிரகணம். அதோடு ராகுக்கேது விழுங்குவது போல் ஒரு அசுபமும் ஏற்பட்டது. அதனால் இது ஒரு அசுப நிகழ்வாக கருதப்படுது. இதனால் எல்லா ராசிக்காரங்க வாழ்க்கையிலையுமே இந்த கிரகணத்தினால தலையெழுத்து மாறும். அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
இவ்வளோ நேரம் நடந்த கிரகணத்தை பற்றி பார்த்தோம். இப்போ கிரகணத்தினால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் பலன் பெறுங்க. சரி வாங்க உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். மீனம் ராசி புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். பலன்கள் இப்போ என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். நீதி, நேர்மை, உண்மை என்று எப்போதும் பாடுபடக்கூடிய மீன ராசினரே, நீங்கள் எதிர்பார்ப்புகளை எளிதில் வெல்லுவீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து எதிர்ப்புகளை எளிதில் வெல்லுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும். இந்த டைம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும். மெயினாக முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதனால் கௌரவம் உங்களுக்கு உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே பூமி, வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேடி வரும். அதுக்கப்புறமா தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கிறது இந்த கிரகணத்தினால் ஏற்படும். வங்கியில் இருப்புகள்லாம் கூடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்து மன நிம்மதி அடைவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. தொழில் தொடர்பான பயணங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்திங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரும். இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள் தேடி வரப்போகுது என்பது குறிப்பிடப்படுது. குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். மெயினாக சுபகாரியம் தடையில்லாமல் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் இந்த கிரகணத்தினால கிடைக்கும். அதனால் திருமண முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே எந்த சந்தோஷமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலைத்து இருக்க போகுது. கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை இருக்கும். உறவினர்கள், நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நெடுநாளைய சங்கடமெல்லாம் மொத்தமாக தீரும். பெண்களுக்கு கூட எல்லாவற்றிலுமே லாபமானது கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து கூடும். எதிர்ப்புகள் விலகும். மனதில் ஒரு வகையான மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ அதை எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அக்செப்ட் பண்ணுங்க. இதெல்லாம் குறிப்பிட்ட சில நேரங்கள் தான், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகணத்தினால் வாக்குவன்மையால் சிறப்பாக உங்கள் துறையில் எல்லாமே நடக்கும். பழைய பாக்கிகள் ஈஸியாக வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நிறைய பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரலாம். புத்திசாதுரியத்தால் கூட மேலதிகாரிகளுடைய கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கிறது அமையும். அதனால் புத்திசாலித்தனமாக மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த குழப்பங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கும். மன வருத்தமானது நீங்கும். தேவையான பொருட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். இந்த கிரகண டைம் வாங்கிறதுனால அதில் நஷ்டம் இல்லை, மகிழ்ச்சி தான். எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். ஸோ வெளியூர் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். எதுக்குமே கவலை வேண்டாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. இல்லைனா அதில் தான் உங்களுக்கு கஷ்டம். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த கிரகணத்திலிருந்து சாதகமான பலனை கிடைக்க செய்யும். அதோடு ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்கும். அதனால் ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்கும்போது அதனால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கிரகணத்தினால இந்த மாதிரியான விளைவுகள் தான் உங்கள் ராசிக்கு ஏற்படும் என்பது பாசிட்டிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இதோடு இந்த கிரகணத்தினால உங்களுக்கு தோஷம் ஏற்படாமல் இருக்க சில பரிகாரங்களை செய்ய வேண்டும். அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்தன்னைக்கே இந்த பரிகாரம் செய்திருக்கணும். என்னென்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. அமாவாசையில் தானே தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அமாவாசையை விட இந்த மாதிரி கிரகண நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கிரகணம் முடிந்துருச்சு, இப்போ கிரகணத்துடைய சூதகாலம் இருக்கக்கூடிய டைம். இப்போ நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் நல்லது தான். உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபாடு செய்திங்கன்னா கிரகண தோஷம் உங்களுக்கு பெருசாக வராது. அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.